இப்போ நம்ம பார்க்க போகிறது பிங்கும் டிங்கும் மழை காலத்துக்காக தங்களோட உணவுகளை வந்து எந்த அளவுக்கு சேகரித்து வச்சிருக்கு அப்படின்றது தான். பிங்கும் டிங்கும் வெகு தூரமாக பறந்துட்டு திரும்ப கூட்டுக்குள்ளே வருது. வந்து பார்த்ததும் என்ன பிங்கு, நமக்கு தேவையான உணவு எல்லாமே கிடைச்சிருச்சுல்ல, நம்ம இதுக்கப்புறம் உணவு தேவையில்லைல்ல நமக்கு அப்படின்னது. உடனே அதுக்கு டிங்கு சொல்லுது, நம்ம தான் ஏற்கனவே நிறைய உணவு வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டோமே, வா நான் கூட்டுக்குள்ள காமிக்கிறேன் நமக்கு எவ்வளவு உணவு தான் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் பார்க்குதுங்க. பார்த்தா ஒரு மாசத்துக்கு தேவையான உணவே அங்க இருக்கும். தானியங்கள், பழங்கள் எல்லாமே அங்க இருந்தது. பரவாயில்லையே, நம்ம இந்த ஒரு மாசம் மழை பெஞ்சாலும் நமக்கு அதுக்கான உணவு வந்து நமக்கு பஞ்சமே இருக்காது. நம்மளும் சாப்பிடலாம், நம்மளோட நண்பர்களுக்கும் நம்ம இதை பகிர்ந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப உணவு வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிங்கு சொல்லுது. உடனே டிங்கு, கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற உணவு நம்மளுக்கே வந்து அளவுக்கு அதிகமா தான் இருக்கு, அதனால நம்ம மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படியே பேசிட்டு இருக்கவும், சரி நமக்கு இந்த உணவே போதும், நம்ம வெளியில போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பறந்துட்டே வருவோம், நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சந்தோஷமா கிளம்புது. போன உடனே ஒரு காக்கா வெகு தொலைவில் இருந்து பார்த்துட்டு இருக்கு. சரி நமக்கு எந்த தேடியும் உணவு கிடைக்கல, இந்த ரெண்டு குருவியும் பேசிட்டு போது நமக்கு உள்ள வந்து நிறைய உணவு இருக்கு, நமக்கு இந்த உணவே ஒரு மாசத்துக்கு வரும், அந்த உணவை நம்ம கொஞ்சம் போய் எடுத்துக்கலாமா, நம்ம பிள்ளைகள் எல்லாம் பட்டினியோட இருக்காங்க, நம்ம அவசரத்துக்கு தானே எடுக்கிறோம், இதனால எந்த பாவமும் கிடையாது, சரி நம்ம உள்ள போய் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெகு தூரத்துல இருந்து பார்த்த அந்த காக்கா அந்த கூட்டத்தை இருந்து உள்ள போய் தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகுது. உடனே சாயந்தரம் பொழுது சாய்ந்துடுச்சு. இந்த பிங்கும் டிங்கும் கூட்டுக்கு வருது. எப்பவும் போலவே தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சது. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் திரும்பவும் அதே மாதிரி பறக்க ஆரம்பிச்சதுங்க. ஒரு இடமா பறந்துட்டு வருது. ஆனா பிங்குக்கு கூட்டுக்குள்ள வரும்போதே ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. உடனே டிங்கு கிட்ட சொல்லுது, அப்படின்னு சொல்லிட்டு பிங்கு கேக்குது. அதுக்கு டிங்கு சொல்லுது, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏதோ பொருட்கள் எல்லாமே குறைவா இருக்கு. தானியங்கள்ல அதுங்க வச்சுட்டு போன அளவை விட கொஞ்சம் குறைவா இருக்கு. அதே மாதிரி பழங்கள் பாதிக்கு மேல காணும். அதையும் தாண்டி யார் வந்திருப்பா, நம்ம காட்டுல இருந்து யாருமே நம்ம கூட்டுக்கு வந்திருக்கவே முடியாது, ஏன்னா எல்லாருக்குமே நம்ம மேல பயம் இருக்கு, அதனால நம்ம காட்டுல இருந்து எந்த பறவையுமே நம்ம கூட்டுக்குள்ள வர வாய்ப்பு இல்லை, இது வெளியூர்ல இருந்து எதனா ஒரு பறவை வந்துதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். சரி நம்ம இதை வந்து நம்ம கண்டுக்காம நம்ம நாளைக்கு நம்ம வெகு தூரத்துல பறக்கிற மாதிரி போவோம், தொலைவில் இருந்துட்டு அந்த பறவை ஏது அப்படின்னு நம்ம நாளைக்கு கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து சொல்லுது. உடனே தூங்க ஆரம்பிச்சிடுதுங்க. அடுத்த நாள் பொழுதும் விடியுது. உடனே சரி வா நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே பறக்குதுங்க. உடனே அந்த தொலைவுல இருந்து அந்த வெளியூர் காக்கா பார்த்துடுது. பரவாயில்ல, அவங்க இன்னைக்கும் வந்து வெளியில கிளம்பிட்டாங்க, நம்ம போய் அந்த கூட்டுல இருக்கிற அந்த தானியங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா நமக்கு இந்த மழை நாளைக்கு இன்னும் 10 நாளைக்கு நம்ம சேகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டுக்குள்ள போயிடுது. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பழம் தானியங்களை எடுத்துக்கிட்டு வெளியில வருது. வரும்போது இந்த பிங்குக்கிட்டையும் டிங்குக்கிட்டையும் மாட்டிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுது. நாங்க நினைச்சோம் அப்பவே யாரோ எங்க கூட்டுக்குள்ள தினமும் வந்து எடுத்துட்டு போற மாதிரி எங்களுக்கு தோணுதுன்னு, இன்னைக்கு நாங்க நினைச்சது சரியா போயிடுச்சு, அது நீங்க தான் நான் வந்து எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது பிங்கும் டிங்கும். அச்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் எங்க பார்த்தாலும் உணவு தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே எங்களுக்கு உணவு கிடைக்கல, என் பிள்ளைகள் எல்லாம் அந்த கூட்டுல பசியோட இருக்காங்க, இந்த உணவை எடுத்துட்டு போய் தான் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு, என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியூர் காக்கா சொல்லுது. அதுக்கு உடனே பிங்கும் டிங்கும், நீங்க எங்ககிட்ட கேட்டிருந்தாலே நாங்க கொடுத்துருப்போம், ஏன்னா எங்ககிட்ட அளவுக்கு அதிகமான உணவு இருக்கு, நீங்க எங்ககிட்ட கேட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்கும் டிங்கும் கேக்குது. அதுக்கு அந்த காக்கா சொல்லுது, நான் ஏற்கனவே இந்த காட்டுக்கு வந்தப்போ நிறைய விலங்குகள்கிட்ட பறவைகள்கிட்ட எனக்கு உணவுக்கு பத்தி நான் கேட்டேன், ஆனா இங்க யாருமே எனக்கு உதவி பண்ணல, எல்லாருமே நீ வெளியூர் காக்கா தானே, எங்க காட்டுல உனக்கு
பார்த்து நான் இங்க வந்தேன். அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். கூட்டுக்குள்ள நிறைய தானியங்கள் இருக்குன்ட்டு. அதை வச்சுதான் நான் வந்து எடுத்தேன். என்ன மன்னிச்சு சொல்லி திரும்பவும் மன்னிப்பு கேக்குது அந்த வெளியூர் காக்கா. சரி, தன்னோட பிள்ளைகளுக்காக தானே நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, எங்ககிட்ட நிறையவே இருக்கு. நீங்க இன்னும் கூட எடுத்துட்டு போய் உங்க கூட்டுல வச்சுக்கோங்க. மழைக்கு தேவையான உணவை நாங்க இதுக்கப்புறம் கூட நாங்க மழைக்கு தேவையானதை சேகரிச்சுப்போம். இனி எங்களுக்கு தாராளமாவே இருக்கு, கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவிங்க சொல்லுது. உடனே அதை கேட்டதும் அந்த வெளியூர் காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த காட்டுல மற்ற விலங்குகள் எப்படியோ பறவைகள்லாம், ஆனா இந்த ரெண்டு குருவிகளும் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்குது. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த வெளியூர் காக்கா குருவிகள்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. உடனே அந்த குருவிகளும் இன்னும் கொஞ்சம் கூட்டில் போயிட்டு தன்னோட தானியங்களையும் உணவையும் எடுத்துட்டு வந்து அந்த வெளியூர் காக்காவுக்கு கொடுக்குது. இதை நீங்க நாங்க உண்மையாவே மனசார கொடுக்குறோம். நீங்க எடுத்துட்டு போலாம். நாங்க இதுக்கப்புறம் போயிட்டு நாங்க எங்களுக்கு தேவையான உணவை நாங்க சேகரிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா தேவைன்னா எங்ககிட்ட கேட்டுட்டு வந்து எடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுதுங்க. உடனே கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தவறை நான் எங்கேயுமே செய்ய மாட்டேன். என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்புது. உடனே இந்த பிங்குக்கும் டிங்குக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச உதவியை யாருக்காவது செய்ய முடிஞ்சது. எப்பவும் போல சந்தோஷமா இரைய தேடுறதுக்கு இந்த ரெண்டு குருவியும் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு.